Hi. So, in recent times, there was a news in Hindu regarding Darwin's finches. Darwinoட finches and அது எப்படி எவல்யூஷனுக்கு வந்து it became a reason or it became a evidence for evolution அப்படின்றது வந்து we would have seen. அதே சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான் வந்து it was in news. அதாவது இந்த ஜெனட்டிக் லோக்கை அது பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டார்வினோட ஃபின்ச்சஸ் அதோட வேரியேஷன் இன் பீக்ஸ் எல்லாமே வந்து நடக்குது அப்படின்ட்டு. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு see is that we'll see about evolution and the two basic concepts of evolution and in the டார்வினோட ஃபின்ச்சஸ் அப்படின்றது where it comes under this two basic concepts of evolution அப்படின்றது. So yes, so before getting into that, before getting into evolution, the thing is Darwin's finches. So Darwinoட finches அப்படின்னு வரும்போது we all know Darwinism அப்படின்னா அந்த தியரி டார்வின்றவர் வந்து சார்ல்ஸ் டார்வின் இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் கொடுத்தவர், பரிணாம வளர்ச்சி பற்றி சொன்னவர் தான் வந்து இந்த சார்ல்ஸ் டார்வின் அப்படின்ட்டு. ஸோ he had to base his theory upon some facts, right? ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ண ஒரு இடம் தான் வந்து இந்த ஈக்வடார், இந்த சவுத் அமெரிக்கன் ரீஜனில் இந்த ஈக்வடார் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சிபெலாகோ, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ், இந்த கேலபேகஸ் ஐலண்ட்ஸ் அப்படின்றது. கேலபேகஸ் ஐலண்ட்ஸ் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இன் ஈக்வடார். ஸோ அந்த ஐலண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா அது மூலிமா தான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போன ஃபின்ச் அப்படின்ற இந்த மாதிரியான பேர்ட்ஸ் மூலிமா தான் வந்து he based his theory of evolution upon. சரிங்களா? இதுதான் வந்து டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எவல்யூஷன் தட் ஹேஸ் பீன் அன் எக்ஸாம்பிள், தட் இஸ் பீயிங் அன் எக்ஸாம்பிள் அண்ட் will continue to be an example for the theory of evolution. So evolution பற்றி பேசும்போது we all know that it is about பரிணாம வளர்ச்சி, அது வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் எவல்யூஷன் அப்படின்றது வந்து இட் அனலைஸ் டூ பேசிக் கான்செப்ட்ஸ். அதாவது ஒன்று வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்றதும் அண்ட் வி ஹேவ் திஸ் திங் கால்ட் அஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ கன்வர்ஜென்ட் அப்படின்னு வரும்போது சம்திங் தட் இஸ் கன்வர்ஜிங், ஏதோ ஒன்று வந்து ஒன்றா வரப்போகுது அப்படின்றது தான் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ when two unrelated organisms, two unrelated species develop same features, அதுதான் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ரெண்டு சம்மந்தமே இல்லாத ஸ்பீஷீஸ் when they develop same features, அதுதான் வந்து we used to call as convergent evolution. ரெண்டு பாயிண்ட்ஸ்லேருந்து வந்து they are coming together, அதுதான் வந்து convergent evolution. For example, bats we all know, பேட்ஸுக்கு விங்ஸ் இருக்குது, பேட்ஸால் பறக்க முடியும். பேர்ட்ஸுக்கு விங்ஸ் இருக்குது, பேர்ட்ஸால் வந்து பறக்க முடியும். அண்ட் இது மட்டுமே இல்லாமல் we all know ஸ்ட்ரீம்லைன்டு பாடி வந்து இருக்கணும் ஃபார் ஸ்விம்மிங் அப்படின்ட்டு. we all know fishes have streamlined body. இதே மாதிரி மேமல்ஸ்க்கு ஸ்ட்ரீம்லைன் பாடி இருக்குது, இதே மாதிரி ரெப்டைல்ஸ்க்கு ஸ்ட்ரீம்லைன் பாடி இருக்குது, இதே மாதிரி பேர்ட்ஸுக்கும் ஸ்ட்ரீம்லைன்ட் பாடி வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ், ஷார்க்குக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பாடி இருக்கும், மேமல் டால்ஃபினுக்கு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பாடி, ரெப்டைல் ஏர்லியராக இருந்த ஒரு ரெப்டைல் இக்கைத்தோசார்ஸ் அப்படின்ட்டு that had a streamlined body and penguins have somewhat a streamlined body. So ஒரு bird, ஒரு reptile, ஒரு mammal, ஒரு fish, ஒரு species, இது எல்லாமே சேர்ந்து they have a common feature. So வேறு இடத்துலேருந்து they are converging towards a streamlined body. So it was dependent upon their own environmental and like environmental factors. அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ரீம்லைன் பாடி எல்லாமே தேவைப்படுது. ஸோ this is what we call as convergent evolution அப்படின்ட்டு வேரியஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு வந்து கன்வெர்ஜ் ஆகுது. On the other hand, we have something called as the divergent evolution. ஸோ divergent evolution அப்படின்னு வரும்போது ஒரு சிங்கிள் பாயிண்ட், ஒரு காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து வேரியஸ் ஸ்பீஷீஸ் வந்து பிரிஞ்சு வர்றது தான் வந்து we call as divergent evolution. So convergent, various points converge into a single point. In convergence, in divergence, a single point is separating into various points, is diverging into various points. So for example, elephants, முன்னாடி elephant had a common ancestor, and they started migrating. அது மைக்ரேட் ஆகும்போது வந்து ஒரு சைடு வந்து எலிஃபெண்ட் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சது, ஒரு சைடு வந்து மேமத்ஸ், இந்த உள்ளி மேமத்ஸ் கேள்விப்பட்டு போலீங்களா, அது எல்லாமே வந்து இருந்தது. ஸோ அது ஒரு காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து தான் வந்து ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பிச்சு மேமத் ஒரு தனி சைடும் எலிஃபென்ட்ஸ் ஒரு தனி சைடும் வந்தது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் வுல்வ்ஸ் இருக்கு இல்லைங்களா, வுல்வ்ஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்து இந்த ஃபாக்ஸும் டாக்ஸும். ஸோ இதுவுமே வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டான வுல்வ்ஸ்லேருந்து ஒரு டாக்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் வந்து டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்ற ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து வேரியஸ் ஸ்பீஷியேஷன் வந்து நடக்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் த டூ பேசிக் ஃபேக்டர்ஸ் தட் அண்டர்லை எவல்யூஷன், தட் இஸ் கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இப்போ அந்த டார்வினோட ஃபின்ச்சஸ் வித் ஃபார்ம் ஆஃப் எவல்யூஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைவர்ஜென்ட். ஸோ அவரோட ஃபின்ச்சஸ், டார்வின்ஸ் ஃபின்ச்சஸில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஆன்சிஸ்டர் வந்து இருந்தது ஃபார் ஃபின்ச்சஸ்
like they are not actually finches, they are just mockingbirds. ஒரு லைக் நம்ம சோ கால்டு ஃபின்ச்சஸ்க்கு வந்து தே ஹேட் அ காமன் ஆன்சிஸ்டர். அந்த காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்து ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதோட ஃபுட் ஹேபிட்டாட், அதோட என்விரான்மெண்ட், அது என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடுது, அது எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நீஷ் கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 18 ஸ்பீஷீஸ் வந்து வந்தது. இட் ஹஸ் எவால்வ்ட் தட் ஒன் காமன் ancestor has diverged and evolved into 18 different species அப்படின்னு சொன்னது தான் வந்து டார்வினோட ஃபின்ச்சஸ் அப்படின்றது. ஸோ டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் இஸ் a very good example for divergent evolution and also something called as adaptive radiation. Yes. And again we also know about this Galapagos Islands, which is the first UNESCO World Heritage Site. And the UNESCO World Heritage Site ஓட ஃபர்ஸ்ட் டேகே வந்து இந்த Galapagos Islands தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த Galapagos Islands வந்து இன்றைக்குமே வந்து ஒரு லிவிங் லெபரேட்டரி, ஒரு லிவிங் ப்ரூஃப் ஆஃப் எவல்யூஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி ரிச் இன் பயோடைவர்சிட்டி. இன்னி வரைக்குமே வந்து இட் ஹஸ் பீன் ஃபேசினேட்டிங் இட் ஹஸ் பீன் அட்ராக்டிங் a lot of scientists, especially those who are indulged in genetics, who like to go there and study about all these finches and the theory of evolution in general. Thank you.